பிரதம நீதியரசர் முன்னெடுக்கும் நடவடிக்கைகளில் தவறு என்ன உள்ளது? நீதி அமைச்சர் அர்சன நாணயக்கார கேள்வி என்பதாக வீரகேசரி பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தி. முறையற்ற வகையில் செயற்படும் நீதிபதிகள் மற்றும் நீதிமன்ற சேவை உத்தியோகத்தர்களுக்கு எதிராக பிரதம நீதியரசர் சட்டத்தின் பிரகாரம் உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். இதில் தவறு என்ன உள்ளது என பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர் பாராளுமன்ற சிறப்புரிமையில் இருந்து கொண்டு பிரதம நீதியரசரையும் நீதிச்சேவை ஆணைக்குழுவையும் அனுமதிக்கிறார். எனவே முடிந்தால் இந்த குற்றச்சாட்டுகளை அவர் வெளியில் முன்வைக்க வேண்டும். ஊழல்வாதிகள் அனைவரும் ஒன்றிணைந்து இன்று லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் மீது குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். லஞ்ச ஊழல் ஆணைக்குழு பலமடைமையை தவிர பலவீனம் அடையாது என்பதை ஊழல்வாதிகள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் சட்டத்தரணி அர்சன நாணயக்கார அவர்கள் தெரிவித்த கருத்தும் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அவர் மேலும் பல விடயங்களும் இங்கே சுட்டிக்காட்டி பேசியிருக்கின்றார். குறிப்பாக இந்த சட்டமாதிபருடைய செயற்பாடு உள்ளிட்ட பிரதம செயற்பாடு தொடர்பான விடயங்களை மையப்படுத்தி அவர் கருத்துக்களை முன்வைத்திருந்தார். எனவே ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர் நீதிச்சேவை ஆணைக்குழு முறையான விசாரணைகள் எதுவுமில்லாமல் நீதிபதிகளை நீதவான்களை சேவையிலிருந்து நீக்கியிருப்பதாக குற்றம் சாட்டினார். நீதிச்சேவை ஆணைக்குழு சுயாதீனமானது. அரசியலமைப்பின் 111 பிரிவின் பிரகாரம் நீதிச்சேவை ஆணைக்குழுவின் தீர்மானங்களை நேரடியாக அல்லது மறைமுகமாக விமர்சிப்பது 3 வருடங்கள் சிறைதண்டனைக்குரிய குற்றமாகும். பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர் பாராளுமன்ற சிறப்பில் இருந்து கொண்டு நீதிச்சேவை ஆணைக்குழு பற்றியும் பிரதம நீதியரசர் பற்றியும் தவறான விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார். பாராளுமன்ற சிறப்புரிமையில் இருந்து கொண்டு இவ்வாறு பேசுவது முற்றிலும் தவறானது. முறையான விசாரணைகள் மற்றும் நீதிமன்ற உத்தரவுகளுக்கு அமைவாகவே நீதிச்சேவை ஆணைக்குழு நீதிபதிகள் மற்றும் நீதிமன்ற சேவை உத்தியோகத்தர்களை சேவையிலிருந்து நீக்கியிருக்கிறது. ஆகவே நீதிச்சேவை ஆணைக்குழு பற்றி போலியான விடயங்களை குறிப்பிட்டு மக்களை தவறாக வழிநடத்த வேண்டாம் என்பதாகவும் நேற்று தினம் அமைச்சர் அர்சன அவர்கள் நாணயக்கார அவர்கள் தெரிவித்த கருத்தும் முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.